காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் விமான நிலையம் என்ற பெயரில் அரசின் தான் தோன்றித்தனம், சபையில் கொந்தளித்த எம்பி. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு வரப்போகும் கட்டுப்பாடு, கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. வக்கிரகுணம் உள்ளவர்கள், யாழ் பல்கலை நிர்வாகத்தை சாடிய தென்னிலங்கை அரசியல்வாதி. மட்டக்களப்பின் சில பகுதிகளில் 1 மாதமாக மின்சாரம் துண்டிப்பு, பொதுமக்கள் கடும் விசனம். யாழில் வயோதிப பெண்ணிடம் நூதன முறையில் பணம் கொள்ளை. தொடர்வென விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்திற்கு விமான நிலையம் அமைக்க வேண்டுமென்றால் வேறு இடங்களை கவனிக்கலாம், எதற்காக யாழ்ப்பாண நிலங்களை அளிக்க வேண்டும்? இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக எதேச்சையாதிகாரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில் விமான நிலையத்திலிருந்து தொடரும் பகுதி நிலங்கள் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு தேவையிருந்தால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தலாமே, எதற்காக மக்கள் குடியேறும் நிலங்கள் அளிக்கப்பட வேண்டும்? இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பில் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கருத்து தெரிவிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதற்காக ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும், தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும், தொடர்புடைய தேசிய கொள்கையை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டார். எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தில் பிரதான கம்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த தேசிய கொடியை கீழே இறக்கி அதற்கு பதிலாக அங்கு கருப்பு கொடியை ஏற்றியமை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். வக்கிரகுணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி தெற்கில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் சுதந்திர தினத்தை நாட்டின் அனைத்து மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் வடக்கில் மாத்திரம் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடி ஏற்றுவது என்பது தெற்கில் உள்ள மக்களின் உணர்வை தூண்டுவதாக அமையும். இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றுவது நாட்டுக்கு ஏற்படும் அவமரியாதை மாத்திரமல்ல, ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் போராடிய இராணுவ வீரர்களுக்கு செய்யும் அகௌரவமாகும். வக்கிரகுணம் உள்ளவர்களால் மாத்திரமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும். இதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் மற்றும் அதன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். விடயத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். யாழ் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்களை போன்று இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள சில கிராமங்களுக்கு கடந்த 1 மாதத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பொதுமக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்லடிவட்டை, கானாந்தனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள கிராமங்களிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 நவம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் கல்லடிவட்டை, கானாந்தனை பிரதேசத்திற்கு செல்லும் பிரதான பாதை அருகில் செல்லும்
அதி உயர் சக்தி கொண்ட மின்சார தூண்கள் சரிந்த நிலத்தில் வீழ்ந்ததை அடுத்து மின்சார கம்பிகள் அறுந்ததை அடுத்து அந்த பிரதேசங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் இந்த கிராமங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் போயுள்ளதுடன் யானை மற்றும் காட்டு விலங்குகளின் அட்டகாசங்களுக்கு மத்தியில் தினமும் இரவில் உயிரை கையில் பிடித்தவாறு குப்பிலாம்புடன் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். அதேவேளை மின்சார கம்பிகள் அறுந்து நிலத்தில் கிடப்பதால் நிலத்தில் மின்சார தாக்கம் ஏற்படும் என்பதால் அந்த பகுதியில் பிரயாணிக்க முடியாமல் உள்ளதுடன் இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு முறையிட்டும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மின்சார சபை எடுக்கவில்லை என பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து சரிந்து வீழ்ந்த மின்சார தூண்களை சரி செய்து மின்சாரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடி பகுதியில் தனியாக வசித்து வரும் வயோதிப பெண் ஒருவரின் 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் குறித்த வீட்டுக்கு சென்று தான் கமநல சேவை திணைக்களத்தில் இருந்து வருவதாகவும் விவசாய அழிவுக்கு நட்ட ஈடாக குறித்த பெண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இந்நிலையில் உண்மையறியாத அந்த வயோதிப பெண் 50,000 ரூபாவை வழங்கியுள்ளார். தான் ஏமாற்றப்பட்ட விடயம் பின்னர் தெரிய வந்த நிலையில் இது குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.